என்னடா வரலாறு காணாத மழை எனக்கு பெஞ்சிருக்கு. ஆனா கிரவுண்ட்ல என்ன அண்ணனுல ஆண்டுட்டு இருக்காப்ல. ஓ செட்டிங்க பாருடா, வேற லெவல் செட்டிங்டா. ஐயோ என்னையா நீ எங்க போனாலும் அழகா செட் பண்ற. அந்த பாடி ஸ்டைல பாரு. இந்த ஸ்டைல எப்படி கத்துக்கிறது? போடு மாசியா. சூப்பரா, எல்லாமே சூப்பரா விளாண்டோம். நாளைக்கு விளாடலாம். விளாண்டு முடிச்சிட்டாங்களா? ஏண்ணே படம் வந்து எப்படி இருக்க அண்ணா? வேற லெவல் செட்டிங். நான் எப்படி அப்படி செட் பண்ற? அவ்வளோ நல்லா செட் பண்ணேன். சும்மா ஜஸ்ட் ஒரு பிளேடா. நான் ப்ளீஸ் நான் எனக்கு இப்படி செட் பண்ண சொல்லிக்கணும். எவன் என்னைய பார்த்தாலும் நோப்பு செட்டிங் முக்காயா செட்டிங்னு சொல்லி ஒரே கிண்டலா பண்றாங்கண்ணா. ஓ நீ கத்துக்கிறியா? அவன் நம்மளை கண்டிப்பா கத்துக்கிட்டா. ப்ளீஸ் நான் சொல்லி தானா? சரி வாடா, உனக்கு இல்லாதவா சொல்லி தரேன். ஏய் சூப்பர்ண்ணா வாடா. நீ பொதுவாக ஒரு சூப்பர் செட் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் நீ எங்க ஓடி செட் பண்ணாலும் பாடி உன் கண்ட்ரோல் ஆகணும். இப்போ பொதுவாக பால் அங்கே போச்சுன்னா இப்படி ஓடிக்கிட்டு இப்படி செட் பண்றதோட நீ என்ன பண்றனா, நல்லா ஓடி போயிட்டு இந்த காலை வச்சு ஸ்டாப் பண்ணிட்டு நின்றுட்டு செட் பண்ணிட்டு அடுத்து மூவ் பண்ணனா நீ லைன் பால் செட் பண்ணிக்கலாம், பேக் லைன் பால் செட் பண்ணிக்கலாம். அதை பத்தி நான் உனக்கு நெக்ஸ்ட் வீடியோல சொல்லி தரேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோன்னா, அதாவது பால் செட் பண்ணும்போது கையில அந்த பால் நிற்கிறது தெரியுமா? இந்த டெக்னிக் தான் நீங்க நான் சொல்லி தரேன். வா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் என்னன்னு பார்த்தா, பால் இந்த மாதிரி 10 விரல் படமே கையால பிடிச்சிக்கோ. பிடிச்சி லைட்டா பென் பண்ணிக்கோ. பென் பண்ணிட்டு ஸ்பீடா இந்த மாதிரி விடாம உன்னால முடிஞ்ச அளவுக்கு, அதாவது 100 பால் விடாம ஸ்பிங்கர் போட்டுக்கிட்டே இருக்கு. சரியா? அடுத்த ஒரு கொட்டுமே நல்லா ஸ்பீடா ஃபுல் பவர்ல இந்த மாதிரி போட்டு போட்டு கேட்ச் பிடி. சரியா? ஸ்பிங்கரை மட்டும் யூஸ் பண்ணி கேட்ச் பிடிச்சிக்கிட்டே இரு. அடுத்த ஒரு கட் பார்த்தா பார்ட்னர் யார்ட்டே பாலை கொடுத்துட்டு நீ இந்த மாதிரி முட்டி போட்டு நின்னுக்கும். அவங்க முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸா அப்படி நோக்கி எரிய சொல்லு. அதை நீ எப்படி ஸ்டாப் பண்ண? அந்த 10 விரலால பிடிச்சி நீ ஸ்டாப் பண்ணி த்ரோ பண்ணலாம். பாத்துக்கோ. அடுத்த ஒரு கூட இதே பொசிஷன் வந்துக்கும். இப்போ வந்து என்ன பண்ணா, பார்ட்னர் வந்து அங்கேருந்து பாஸ் கொடுக்க சொல்லி நீ உனக்கு நேரம் 2 பால் செட் பண்ணிட்டு 3 பால் அங்கே தள்ளணும். திரும்ப கொடுப்பா, மறுபடியும் நீ 2 பால் செட் பண்ணி இப்படி கொடுக்கணும். கரெக்டாக பார்த்துக்கோ. அடுத்து எதுவுமே பொசிஷன் வந்துக்கும். இதுல என்னன்னா பால்ல 10 விரல் படமே நின்றுட்டு கொஞ்சம் அப்படியே பாடியை மேலே தூக்கிக்க. சரியா? பொசிஷன் பார்த்துக்கோ. இவ்வளவுதான். இதுல வச்சுக்கிட்டு நீ பாட்டு ஸ்பீடா விடாம இந்த மாதிரி உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடா போட்டுட்டே இருக்கு. அப்புறம் போதும்டா, இன்னைக்கான ஒரு கோட்டை இப்படியே முடிச்சிடும். ஏன் பார்த்தோன்னா எனக்கு வந்து சரியான மழை. நீ அப்படியே கிரவுண்ட் ஒரு சுற்றி பாரு. இதான் நம்ம கிரவுண்டோட நிலைமை. சரியா? ஃபுல்லாக மழை, ரொம்ப மோசமாக இருக்குது. இன்னும் நிறையா ஸ்டெப்பு அப்புறம் நெட்டுலாம் இருக்குது. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உனக்கு முடிஞ்சாலும் சீக்கிரமாக சொல்லி தரேன். அந்த வீடியோ உனக்கு ரொம்ப சீக்கிரமாக வேணும்னா கமெண்ட்ல மறக்காம VPS4 கமெண்ட் பண்ணி போயிரு. பை பை, see you.